வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சரசா சூரி அவர்கள் எழுதிய உன்னை விடமாட்டேன் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பெயர் பஞ்சாபகேசன். கொஞ்சம் பழமையான பெயர்தான். பஞ்சு என்று கூப்பிட்டு கொள்ளலாம். ஆளும் அந்த காலத்து மனுஷன்தான். வேட்டி சட்டைதான். நான் பார்க்கும் சரக்கு மாஸ்டர் உத்தியோகத்துக்கு இது போதாதா? சரக்கு மாஸ்டர் என்று ஏன் பெயர் வந்ததோ தெரியாது. ஆனால் உண்மையிலேயே எனக்கு நல்ல சரக்கு இருப்பதால் தான் மயிலை மெஸ்ஸில் 10 வருஷமாய் மணக்க மணக்க சமைத்து போட்டுக்கொண்டு குடும்பத்தை ஓட்டி கொண்டு வருகிறேன். சாப்பாட்டில்தான் உப்பு காரம் இருக்கிறதே ஒழிய வாழ்க்கை உப்பு சப்பில்லாமல். வேலை, வீடு, குழந்தைகள், நடுநடுவே மனைவி, கைக்கும் வாய்க்குமான போராட்ட வாழ்க்கை. மயிலாப்பூர் அடையவளஞ்சான் தெருவில்தான் முதலில் குடியிருந்தோம். இப்போது நங்கநல்லூர். ஆனாலும் நான் மனதளவில் இன்னும் மயிலாப்பூர் வாசிதான். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். சென்னை மயிலாப்பூரிலும் மாம்பலத்திலும் காலகாலமாய் வசித்தவர்கள் நாட்டு விசுவாசத்துக்கு இணையான விசுவாசத்தை இந்த 2 இடத்திலும் வைத்திருப்பார்கள். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு 63 உற்சவம். சாதாரண நாட்களிலேயே கூட்டம் அப்பும். மயிலாப்பூரில் பங்குனி மாசம் வரும் 63க்கு கூட்டம் வராமல் இருக்குமா? அந்த காலத்தில் பாட்டி சொல்வாள், உன்னை 63 திருவிழால கண்டெடுத்தோம்டா. நானும் நம்பிக்கொண்டு நிறைய நாள் அம்மாவை கட்டி கொண்டு அழுதிருக்கிறேன். நிறைய குழந்தைகள் நிஜமாகவே காணாமல் போனதுண்டு. 63 மயிலாப்பூர் வாசிகளின் உயிர் நாடி. காண கண் கோடி வேண்டும். பங்குனி மாசம் வரும் பண்டிகை. கபாலீஸ்வரர் கோவிலில் இருந்து தம்பதி சமேதராய் கிளம்புவார் ஈசன். முன்னால் விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி, முண்டக்கண்ணி மற்றும் கோலவிழியம்மன். பின்னால் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். பின்னோடு மீதியுள்ள சைவ குரவர்கள். இதில் வைரத்தால் இழைத்த சுப்பிரமணியன் மட்டும் சிந்தாதிரி பேட்டையில் இருந்து வருவாராம். இன்றைக்கு 63. நான் வேலை பார்ப்பது மயிலை மெஸ்ஸில். ஆனால் வீட்டுக்கு போகும்போது தினமும் கற்பகம் மெஸ்ஸில் அடை அவியலோ மெதுவடையோ அல்லது ரவா தோசையோ சாப்பிடாமல் வீட்டுக்கு திரும்ப மாட்டேன். உண்ட வீட்டுக்கு 2 நினைக்கும் துரோகி என்று நீங்கள் முணுமுணுப்பது என் காதில் விழாமல் இல்லை. நீங்களும் கற்பகம் மெஸ்ஸில் ஒரு தடவை சாப்பிட்டால் காலத்துக்கும் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள். எனக்கும் சமையலுக்கும் என்ன சம்பந்தம்? என் தாயார் செல்லம்மா ஒரு சமையல்காரி. யாரும் சமையற்காரியாய் பிறப்பதில்லை. அம்மா வேலைக்கு போயே தீர வேண்டும் என்ற கட்டாயம். அம்மாவுக்கு தெரிந்ததெல்லாம் சமையல் ஒன்றுதானே. சமையல் என்று சாதாரணமாய் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. நலபாகம், கை புண்ணியம் என்ன பெயர் சொன்னாலும் அம்மா சமையல் அக்கம் பக்கத்தில் மகா பிரசித்தம். ஆரம்பத்தில் வீட்டிலிருந்தே ஆமவடை, கீரை வடை, போண்டா, மிளகாய் பஜ்ஜி என்று ஆரம்பித்த மெஸ் சீக்கிரமே மயிலாப்பூர் செல்லம்மா மெஸ் என்று பிரபலமானது. நான் தான் அம்மாவுக்கு எல்லாமே அரைத்து கரைத்து கொடுத்து, வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி கொடுத்து விநியோகம் வரை பார்த்து கொள்வேன். அப்பா இருந்தார். அத்தனை சமத்து போதாது, அசடு என்று சொல்ல மனம் வரவில்லை. வெற்றிலையை குதப்பிக்கொண்டு வாசலில் வருவோர் போவோரை வேடிக்கை பார்த்து கொண்டு 3 வேளையும் தவறாமல் சாப்பிடுவதோடு வேலை முடிந்தது என்று நினைப்பவர். என் தாயார் மாதிரி உலகத்தில் ஒருத்தி இருக்க மாட்டாள். எனக்கு தெரிந்து அப்பாவை தள்ளி நில்லு என்று ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாளா? இப்போ என்ன அம்மா புராணம் என்கிறீர்களா? இந்த கதைக்கு முக்கிய சம்பந்தம் இருப்பதால் தானே இத்தனை தூரம் பேசுகிறேன். சரி, இப்போ கதைக்கு வருவோம். ஞாபகம் இருக்கிறதா? இன்றைக்கு 63 எள் போட்டால் எண்ணெய் என்பார்களே, அத்தனை கூட்டம். நாம்
கற்பகம் மெஸ்ஸில் 2 ரவா தோசை சாப்பிட்டுவிட்டு அப்படியே மாட வீதியில் சுவாமியை தரிசித்துவிட்டு பொடி நடையாய் அடையார் டெர்மினஸிலிருந்து பழவந்தாங்கல் பஸ்ஸை பிடிக்க ஏற்பாடு. எனக்கு இன்றைக்குத்தான் சம்பளம் கொடுத்திருந்தார்கள். முதலாளி என்றைக்கு மனது வைக்கிறாரோ அன்றைக்குத்தான் எனக்கு முதல் தேதி. என் பர்சையும் சம்பள பணத்தையும் ஒரு மஞ்சப்பையில் சுருட்டி பத்திரமாய் இடுக்கிக் கொண்டு சிவசிவா என்று கன்னத்தில் போட்டு கொள்ளும்போது பின்னால் ஏதோ கரப்பான் பூச்சி ஊறுவது போல இருந்தது. தட்டிவிட்டேன். ஏதோ எண்ணத்தில் 2 கையையும் சிவசிவா என்று மேலே தூக்கினவன் ஒரு நிமிடம் பையை நழுவ விட்டிருப்பேன் போலிருக்கிறது. அதற்குள் சுதாரித்து கொண்டு பிடிக்கப் போனவன் கொஞ்சம் நிலை தடுமாறிவிட்டேன். என் பையை யாரோ பலவந்தமாய் பிடுங்குவது தெரிந்ததும் திருடன் திருடன் என்று கத்தினேன். யார் காதிலாவது விழுந்தால்தானே. பின்னால் திரும்பினவன் ஒருவன் மஞ்சள் நிற பனியனும் நீல கட்டம் போட்ட லுங்கியும் கட்டிக்கொண்டு ஓட தயாராக இருந்ததை கவனித்து விட்டேன். கையில் என் மஞ்சப்பை. எட்டி அவன் பனியனை கெட்டியாக பிடித்து இழுத்தேன். திமிரிக்கொண்டு ஓடுகிறான். நான் விடவில்லை. கூட்டத்தில் மறைவதும் தெரிவதுமாக கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தான். எங்கிருந்து பார்த்தாலும் பளிச்சென்று தெரியும் மஞ்சள் பனியன். கூட்டத்தில் பிக் பாக்கெட் அடிப்பவன் இப்படியா பளிச்சென்று தெரியும்படி உடையணிவான்? என்ன பஞ்சு, திருடனுக்கு பரிந்து கொண்டு வருகிறாயே என்கிறீர்களா? இந்த பரிதாப உணர்ச்சிதான் என்னை முன்னேற விடாத முட்டுக்கட்டை. சரி, அதை விடுவோம். உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கும் நேரத்தில் அவன் என் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு ஓடி விடுவான். அந்த பை, என் உயிரே அதில் இருக்கிறதே. உன்னை விடமாட்டேன். குறுகிய சந்து பொந்தில் புகுந்து நார்டன் ரோடு வழியாக மந்தைவெளி பஸ் நிறுத்தம் வரை ஓடினான். போஸ்ட் ஆபீஸ் நிறுத்தத்தில் தயாராக நின்று கொண்டிருந்த 29 சி பஸ்ஸுக்குள் ஏறிவிட்டான். நான் விடுவேனா? வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு நானும் ஏறிவிட்டேன். பஸ்ஸில் நெரிசல் தான். உற்சவம் பார்க்க வந்த கூட்டம். எங்கே அவன்? இறங்கிவிட்டானா? நல்ல வேளை, முன்னால் போய் நிற்கிறான். பெசன் நகர் நிறுத்தத்தில் எல்லோரும் இறங்கினோம். என்னை எதிர்பார்க்கவில்லை. பார்த்ததும் மறுபடியும் ஓட்டம். சாஸ்திரி நகர் குறுக்கு தெரு வழியே ஓடி எலியட்ஸ் பீச்சுக்கு வந்துவிட்டோம். உன்னை விடமாட்டேன் மனசுக்குள் கருவிக்கொண்டேன். பீச்சில் நடக்க வருபவர்கள் கூட்டம் குறைந்து விட்டது. அங்கங்கே சில ஜோடிகள். அது வேறு உலகம், தனி உலகம். மஞ்சள் பனியன் கொஞ்சம் நின்றான். சுற்றும் முற்றும் பார்க்கிறான். பையை திறந்து பார்க்க கை பரபரத்திருக்க வேண்டும். நான் அவன் கண்ணில் படாமல் மறைந்து நின்றேன். கொஞ்ச தூரம் மணலில் நடந்தான். ஒரு சுண்டல் வண்டி அருகே நின்றவன் மனதை மாற்றிக்கொண்டு மறுபடியும் மெயின் ரோடுக்கு வந்தான். பசி போலிருக்கிறது. ரோட்டை கிராஸ் பண்ணி முருகன் இட்லி கடையை நோக்கி நடந்தான். உள்ளே நுழைந்து விட்டான். நானும் வேறு வழியில்லாமல் உள்ளே நுழைந்தேன். இட்லி சாம்பார் ஆர்டர் பண்ணியிருப்பான் போலிருக்கிறது. அவனுக்கென்ன, பை நிறைய பணம். எனக்கு அவ்வளவாக பசி இல்லை. 2 ரவா தோசை சாப்பிட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆனாலும் ஓடி வந்த களைப்பு. நல்ல வேளை, ஆத்திர அவசரத்துக்கு சட்டை பையில் எப்போதும் 100 ரூபாய் வைத்திருப்பேன். ஒரு காஃபி மட்டும் சொல்லிவிட்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த முறை தப்பிக்க விட மாட்டேன். சாப்பிட்டுவிட்டு கை கழுவ உள்ளே போனேன். அப்படியே போய் ஒரு அமுக்கு அமுக்கினால் என்னவென்று தோன்றியது. வேண்டாம், ஊரை கூட்டி நான் தான் திருடன் என்று சொல்லிவிட்டால் காரியம் கெட்டுவிடும். பொறுமையாக காத்திருந்தேன். வெளியே வந்து வேளாங்கண்ணி கோயில் பக்கம் நடக்கத் தொடங்கினான். கொஞ்சம் விந்திதான் நடந்தான். யாரும் பக்கத்தில் இல்லை என்று நிச்சயம் செய்து கொண்ட பின் கிட்டத்தில் போய் பின்னாலிருந்து அவன் பனியனை பிடித்தேன். அரண்டு போய் திரும்பினான். ஓட எத்தனித்தவன் சுதாரித்து கொண்டு, டேய், எவன்டா என் மேல கை வைக்கிறது? இன்னும் சில கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சித்தான். பிரதர், எதுக்கு நடிக்கிறீங்க? என்ன, உனக்கு தெரியும், உன்னையும் எனக்கு தெரியும். டேய், என் மேல கை வச்சா கீசிடுவேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. உங்கூட கொஞ்சம் பேசணும். அந்த வேலையே வேணாம். உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன்.
போலீஸு கீலீஸ்னு போனா மாவன உன் பொண்டாட்டி தாலி அருந்துடும். இத பாருப்பா, என் பை உன் கையில, அது உனக்குத்தான். உன் மேல சத்தியம், நான் அதை கையால கூட தொடமாட்டேன். என்ன நம்பு. மஞ்சள் மணியன் ஒரு மாதிரி முழித்தான். இப்ப இன்னான்ற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 5 நிமிஷம்தான், வா, அந்த பீச் ஓரம் போகலாம். என்ன தோன்றியதோ மஞ்சள் மணியன் என்னோடு வர சம்மதித்தான். மறுபடியும் ரோடை கிராஸ் பண்ணி பீச்சை நோக்கி நடந்தோம். அநேகமாய் காலியாய் இருந்தது. ஒரு தனி இடமாய் பார்த்து உட்கார்ந்தோம். உன் பேர் என்னப்பா? அவ்வளவு கிட்டத்தில் அவனை அப்போதுதான் பார்க்கிறேன். எண்ணெய் காணாத செம்பட்டை முடி, கண்ணெல்லாம் ஒளி இழந்து பள்ளத்தில் 10 நாள் பட்டினி போலிருந்தான். சிறு வயதுதான், நல்ல கருப்பு நிறம், மின்னும் பற்கள். என் பேர் இன்னாத்துக்கு? போலீஸ் ஆண்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? ஐயோ, போலீஸ் போலீஸ்! பை உண்ணுதுன்னு சொல்லிட்டேனேப்பா. பைய திறந்து பாத்தியா? பாத்ரூம் போகும்போது திறந்து பார்த்திருக்கிறான். உனக்கு அதிர்ஷ்டந்தான், என் சம்பளம் மொத்தமும் அதுலதான். அது ஒன்றும் பெருசா இல்லை, அதை வச்சு 2 பேருமே ஒரு கோட்டையும் கட்ட முடியாது வச்சுக்க. ஆனா அதுல ஒரு பர்ஸ் இருக்கும் பாரு, இருக்குதா? பையை நடுக்கும் கையால் பிரித்தான். கையை விட்ட துழாவி பர்ஸை எடுத்தான். இதுல இன்னும் கொஞ்சம் ரூபா வச்சிருக்கியா? நீயே பிரிச்சு பாரு. பழைய நைந்து போன பர்ஸ். ஒரு பக்கம் சாமி படம், இன்னொரு பக்கம். பூரா பாத்தியா? பணம் இருந்தா எடுத்துக்க, உன்னுதுதான். இப்போதுதான் முதன்முறையாக என் கண்ணை நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறான். சரி, பேரச் சொல்லு. டில்லி பாபு. பாபு, நான் இந்த பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டா? பாபுவுக்கு இந்த அனுபவம் புதுமையாக இருந்தது. எடுத்துக்க சார். ஆமா, இது யாரு? அதிலிருந்த மங்கி போன ஒரு போட்டோவை காண்பித்து கேட்டான். ஒரு நிமிடம் என்னால் பேச முடியவில்லை. தொண்டை அடைத்தது. கண்ணில் நீர் குளம் கட்டியது. பாபு, இது எங்க அம்மா. தீயில வெந்து எண்ணெயில பொறிஞ்சு வாடி வதங்கி எல்லாம் யாருக்காக? என்ன ஆளாக்க மட்டும்தான். சுகம்னா என்னன்னே தெரியாம உதவாக்கிற புருஷனை தெய்வமா ஏத்துக்கிட்டு. பஞ்சுவால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. பாபுவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சார், என்னை மன்னிச்சிடு. உன் பணம் எனக்கு வேண்டாம். பாபு, நான் உன்னை விடாம துரத்துனது பணத்துக்காக இல்லப்பா. இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? எங்க அம்மா. இதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரே அம்மா படம். இதை தொலைச்சிருந்தாலும் அம்மா என் மனசை விட்டு போயிட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா பாபு, உங்களை மாதிரி பிக் பேக்கெட் அடிக்கிறவங்க பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பர்ஸை சாக்கடையில வீசி எறியறத பார்த்துருக்கேன். எங்க அம்மா படம் சாக்கடையில மிதந்தா எனக்கு நினைச்சு கூட பார்க்க வாழ்க்கையில தான் அவங்கள உயரத்துல வச்சு பார்க்க முடியல. செத்தப்புறம் இந்த கதி வரக்கூடாதுன்னு ஒரு வெறியே வந்துடுச்சு. பாபு, உன்னை மட்டும் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க மற்றவங்க கிட்ட இருந்து பறிக்கிறது பணம் மட்டும்னு நினைச்சுக்காதீங்க. ஒருத்தரோட வாழ்க்கையின் உயிர் மூச்சே அந்த பர்சுக்குள்ள இருக்கலாம். பர்சோ பையோ தூக்கி சாக்கடையில மட்டும் எரிஞ்சிடாதீங்க. பஞ்சு பாபுவின் கையை பிடித்து கொண்டு அழுகிறான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.